ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, OBS ஸ்டுடியோ அப்படின்னா என்ன? அதை எப்படி டவுன்லோட் பண்றது? அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது? அதுக்கப்புறம் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ OBS ஸ்டுடியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நிறைய வேலையை செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ என்னென்ன மாதிரியான வேலை செய்யலாம் அப்படின்னா, இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப்ல ஏதாவது போக போறீங்க, லைவ் ஏதாவது பண்ண போறீங்கன்னா யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் கொண்ட ஒரு அப்ளிகேஷன் தான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த OBS ஸ்டுடியோ. நிறைய பேர் OBS ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றது, எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்றது, வீடியோ ரெக்கார்ட் பண்றது, அதுக்கப்புறமா தேவைன்னா யூடியூப்ல லைவ்லாம் எப்படி போகிறது அப்படின்றது முதற்கொண்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குரோமில் போயிருங்க. ஸோ குரோமில் போயிட்டு அங்கே google.comல போய்க்கோங்க. ஸோ குரோம் போனாலே எனக்கு டிஃபால்ட் என்ஜின் நம்ம எல்லாத்துக்குமே கூகுள் தான் இருக்கும். ஸோ கூகுளில் போயிட்டு அங்கே டவுன்லோட் OBS ஸ்டுடியோ அப்படின்னு போடுங்க. டவுன்லோட் OBS ஸ்டுடியோ போட்டு ஒரு என்டர் கொடுங்க. ஸோ டவுன்லோட் OBS ஸ்டுடியோன்னு போட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு இதில் ஹச் அமைக்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ஸ் இருக்கும், அடுத்து ஒரு ஹச் அமுக்கிறேன், அடுத்து சர்ச் ரிசல்ட், அடுத்து ஒரு ஹச் கொடுக்குறேன், வெப் ரிசல்ட் இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு ஹச் கொடுத்தா இந்த இடத்துல டவுன்லோட் OBS ஸ்டுடியோ ஹெட்டிங் லெவல் 3 இருக்கும். இதில் வச்சு ஒரு என்டர் கொடுத்துக்கோம். இதில் என்டர் கொடுத்தோடனே இந்த OBS ஸ்டுடியோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆன உடனே ஒரே ஒரு ஹச் மட்டும் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டவுன்லோட் OBS ஸ்டுடியோ ஹெட்டிங் லெவல் 1 இருக்கும். இந்த இடத்துல வச்சு ஒரு டேப் கொடுத்தோம்னா டவுன்லோட் இன்ஸ்டாலர், டவுன்லோடட் பை BitTorrent, டவுன்லோட் ஜிப்னு இருக்கும். இதில் நம்ம எதை டவுன்லோட் கொடுக்கணும் அப்படின்னா டவுன்லோட் இன்ஸ்டாலர்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்ல வச்சு என்டர் கொடுத்துருங்க. இந்த டவுன்லோடர் இன்ஸ்டாலர்ல வச்சு ஒரு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து OBS ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஹச் கொடுத்து பார்த்தோம்னா தேங்க்யூ ஃபார் இன்ஸ்டாலிங் OBS ஸ்டுடியோ அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ராப்ளம் வித் டவுன்லோட் ட்ரை அகைன் அப்படின்னு கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அது டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் டவுன்லோட் கொடுத்து ட்ரை அகைன் இருக்கும், ட்ரை அகைனில் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சா இல்லையான்றதை டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போய் பார்ப்போம். டவுன்லோட் ஃபோல்டருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2 இலாக்கில் போயிட்டு DOWNLOADS டவுன்லோட்ஸ்னு போட்டு என்டர் கொடுத்தாலும் நமக்கு டவுன்லோட் ஃபோல்டர் வந்துடும். இப்போ நமக்கு OBS ஸ்டுடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் OBS ஸ்டுடியோ 31.1.2 அப்படின்ற வெர்ஷன் நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு என்டர் கீ கொடுக்கணும். இது வந்து டவுன்லோடில் இருக்கும். டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் இருக்கும், அங்கே வந்துடும். அங்கே வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு நேராக ஒரு என்டர் கொடுத்தோம்னா விண்டோ டயலாக் அப்படின்னு ஓப்பன் ஆயிரும். இது வந்து செக்யூர் டெஸ்க்டாப் அப்படின்னு வந்துட்டு User account control dialog. இந்த இடத்துல நம்ம Alt Y கொடுத்து எஸ் கொடுக்கலாம். அப்படின்னா டேப் கொடுத்து வந்தாலும் எஸ் பட்டன் நோ பட்டன் இருக்கும், அந்த எஸ்ல வச்சு என்டர் கொடுக்கணும். Welcome to OBS Studio 31.1.2 setup. This setup will guide you through installing OBS Studio. It is recommended that you close all other applications before starting Command, including OBS Studio. This will make it possible to update relevant files without having to reboot your computer. Click next to continue. Next rate button Alt plus N. ஓகே, ஸோ இப்போ வெல்கம் டு OBS ஸ்டுடியோன்னு வந்துருச்சு. வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தேவையானதை அப்டேட் பண்ணணும், மேபி ரீபூட் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய வரும், அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் டேப் கொடுத்துட்டு இருந்தோம்னா கேன்சல் பட்டன் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் கேக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் இப்போ இன்ஸ்டால் பட்டன் இருக்கும், இந்த இன்ஸ்டால் பட்டன் லிஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்துரும். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இது இன்ஸ்டால் ஆயிரும், ப்ரோக்ரஸ் லோட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே இதில் என்ன கேட்கும்னா ஃபினிஷ் கேட்கும். இதில் டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷ் பட்டன் இருக்கும், ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஸோ இதில் ஃபினிஷ் பட்டனில் வச்சு ஒரு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். என்டர் ஆர் ஸ்பேஸ் கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து இது ஃபினிஷ் கொடுத்தாச்சு.
OBS 31.1.2 dash profile colon untitled dash scene colon untitled win. ஸோ இது கொடுத்தோடனே இப்போ ஃபினிஷ் கொடுத்தோடனே மறுபடியும் இப்போ ஓபிஎஸ் ஸ்டுடியோன்ற சாஃப்ட்வேர் வந்து இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் Next button enter cancel button optimize for streaming comma recording is secondary radio button checked. இதில் ஆப்டிமைஸ் Cancel optimize for streaming comma recording is secondary radio button checked. ஸோ ஆப்டிமைஸ் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் இஸ் செகண்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிட்டு ரெக்கார்டிங்க்கு செகண்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதிலே டவுன்லோட் கொடுத்தோம்னா Optimize just for recording comma I will not be streaming radio button checked. ஆப்டிமைஸ் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ நான் ரெக்கார்டிங் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ரெண்டாவது ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. I will only be using the virtual camera radio button checked. இல்லை நான் ஒன்லி வெர்ச்சுவல் கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் ஓபிஎஸ் ஸ்டுடியோ அடிக்கடி நம்ம இதில் என்ன பயன்படுத்த போகிறோம்னா ரெக்கார்டுக்காக தான் மட்டும் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் Optimize just for recording comma ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் I will optimize just for recording comma I will not be streaming radio button. ஐ வில் நாட் பி ஸ்ட்ரீமிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ டேப் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கும். Next button enter. ஸோ இந்த வாட்டி நம்ம பண்ணுறது வந்து ரெக்கார்டிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஒரு வீடியோ ரெக்கார்டோ அதாவது ஒரு ஆடியோ ரெக்கார்டோ பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். Next button enter. இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோம்னா போதும். Parent canvas right parent resolution combo box. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அதுவே நிறையா சோர்ஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கும். FPS combo back button. Next button enter. மறுபடியும் நீங்கள் டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு Auto dash configuration wizard. இப்போ ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு வந்து நிற்கும். ஸோ இந்த அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபிகர் பண்ணி கொடுத்துரும். Meet the screen WhatsApp column OBS 31 OBS apply settings button enter. Cancel button back button enter apply settings button enter. இல்லை லாஸ்ட்டாக அப்ளை செட்டிங்ஸ் பட்டன் அதாவது ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை மட்டும் கொடுத்தா போதும். Cancel button apply settings button enter. Space OBS 31.1.2 dash profile colon untitled dash scene colon untitled. இப்போ நமக்கு செட்டிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் சோர்ஸ் அப்படின்றதுல எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. டைரெக்டாக என்ன பண்ணணும்னா இங்கே டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். Zoom in the combo box scenes with sources audio mixing duration and control start recording the start virtual configure studio mode settings button. இந்த செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் என்டர் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் பார் கொடுக்கணும். Space. Settings dialog update channel snap sensitivity. இப்போ நமக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனோடனே இதில் டவுன்லோட் அமைட்டு வந்தோன்னா ஆடியோன்னு இருக்கும். List appear stream output audio. இந்த ஆடியோக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இதில் டேப் கொடுத்துட்டு வந்தோம்னா Grouping. General grouping channels combo box stereo collapse down. சேனல் இருக்கும். சேனல் வந்து ஸ்டீரியோலே இருக்கட்டும், அது அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. மறுபடியும் ஒரு டேப் கொடுக்குறேன். Global audio devices grouping desktop audio combo box default collapse down. இதில் 2 வாட்டி டேப் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆடியோ காம்போ பாக்ஸ் Desktop audio 2 combo box டெஸ்க்டாப் 2 ஆடியோன்னு இருக்கும். டெஸ்க்டாப் 1 ஆடியோ desktop audio combo box default. டெஸ்க்டாப் 1 ஆடியோ டெஸ்க்டாப் 2 ஆடியோன்னு இருக்கும். இந்த ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு அவுட்புட் அதாவது உங்கள் சிஸ்டமில் கேட்குற எல்லா சவுண்டும் இதுலேயும் கேட்கணுமா அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது கூகுள் மீட் அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஜூமில் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க மீட்டிங் அப்படின்னா அது ரெக்கார்ட் ஆகணுமா அப்படின்றதா. அது ரெக்கார்ட் ஆகும்னா இதில் நீங்கள் உங்களுக்கு ஆடியோ டிரைவர் என்ன ஆடியோ டிரைவர் டிஃபால்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் உங்கள் ஸ்பீக்கரில் கேட்குற சவுண்டும் ரெக்கார்ட் ஆகும், இல்லைனா கேட்காது. இல்லை இது எதுவுமே வேண்டாம், நான் பேசுகிறது மட்டும் ரெக்கார்ட் ஆனால் போதும், பின்னாடி என் ஸ்பீக்கர்லேருந்து இப்போ என்விடியா பேசுகிறது அந்த மாதிரி சவுண்ட்லாம் எதுவும் வேண்டாம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ நான் இப்போ வந்து டெஸ்க்டாப் ஒன்ல வந்து ஸ்பீக்கர் ரியல் டெக் வச்சிடுறேன். டெஸ்க்டாப் 2லயும் ஸ்பீக்கர் ரியல் டெக்கே வச்சிடுறேன். ஓகே, ஸோ ரெண்டுலையுமே ஸ்பீக்கர் ரியல் டெக் உங்களுக்கு என்ன இருக்கோ ஸ்பீக்கர் ஆடியோ டெஃபினிஷன் இருக்கலாம் அல்லது ஸ்பீக்கர் ரியல் டெக் ஆடியோ டிரைவர் அந்த மாதிரி எது காட்டுதோ அதை வச்சுக்கோங்க. இல்லை ஒருவேளை ஹெட்செட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹெட்செட் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அவுட்புட்டில் உங்களுக்கு என்ன சவுண்ட் கேட்குதோ அதை வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ மைக் வந்து ஒரு இது வந்து ஒரு 4 மைக் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 மைக்ல உங்களுக்கு எது வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் மைக்ரோஃபோன் இருக்கும். இந்த டெஸ்க்டாப் ஆடியோ 2க்கு அடுத்து ஒரே ஒரு டேப் கொடுத்தோம்னா இதில் வந்து மைக் வந்து டிஃபால்ட் அப்படின்றது இருக்கும். இதில் நீங்கள் மைக் என்ன மைக் வச்சிருக்கீங்களோ அந்த மைக், ஒருவேளை உங்களுக்கு சிஸ்டமில் டிஃபால்ட் மைக்னா மைக்ரோஃபோன் டிஃபால்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் யூஎஸ்பி அப்படின்ற மைக் யூஸ் பண்ணுறேன், ஜெப்ரானிக்ஸோடது. ஸோ மைக்ரோஃபோன் யூஎஸ்பி சூஸ் பண்ணுறேன். ஓகே, மைக்ரோஃபோன் யூஎஸ்பி டிவைஸ்ன்றதுக்கு நேராக ஃபஸ்ட்டு அடுத்து டேப் கொடுத்தா மைக்ரோஃபோன் 2 என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒரே ஒரு மைக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2, 3, 4லாம் நீங்கள் டிசேபிள் கொடுத்துருங்க. அதுவே டிசேபிள் தான் இருக்கு, அப்படியே விட்டுலாம். ஸோ மூணாவது ஸோ 4 மைக்குமே டிசேபிள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மைக் மட்டும் என்னேபிள் இருக்கு, அடுத்த 3 மைக்ரோஃபோனும் டிசேபிள் இருக்குங்க.
எந்த மைக் வேண்டாமோ அதில் அப்பேரா டவுனரை கொடுத்து டிசேபிள் வச்சுட்டு இப்போ டேப் கொடுத்துட்டே வந்தோம்னா நமக்கு ஓகே பட்டன் இருக்கும். Meter speak meter and disable low later. OK button enter. OBS 30. இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டா போதும். இப்போ நான் ரெக்கார்டிங் இதில் ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பட்டன் இருக்கும் பாருங்க. Studio configure start recording button. இதில் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா Space. No sources dialog. It looks like you haven't added any video sources yet, so you will only be outputting a blank screen box. Are you sure you want to do this question? You can add sources by clicking the plus icon under the sources box in the main window. ஓகே, இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு சோர்ஸுமே ஆட் பண்ணல. இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஒன்லி blank ஸ்க்ரீன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் வந்திருக்கு. இதில் அப்படியே நம்ம ஓகே எஸ் பட்டன் கொடுக்க வேண்டாம், நோ கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆடியோவாக ரெக்கார்ட் ஆயிரும். ஓகே, OBS 30. ஆனால் இதே இது ஒரு வீடியோ கேப்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்க்ரீனும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Start switching trans duration transition audio mix sources window list. இங்கே பார்த்தீங்கன்னா சோர்சஸ் விண்டோ லிஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல அப்பேரா டவுனர் கொடுத்து பார்த்தா நமக்கு எதுவுமே இருக்காது, அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல வச்சு ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுங்க, அமைதியாக தான் இருக்கும், எதுவும் பேசாது NVDA. ஸோ நான் அந்த இடத்துல வச்சு ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் கீ கொடுத்துட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு பேசலை. ஆனால் ஒரு டவுனரை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆட் கொலாப்ஸ் அப்படின்னு இருக்கும். 64 window and source collapse. ஆட் சோர்ஸ் கொலாப்ஸ் இருக்கும். இதில் வச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. Application audio capture left parent beta right parent. இதில் வந்து நமக்கு நிறையா கேப்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கேப்சர், Audio input capture. ஆடியோ இன்புட் கேப்சர், Audio output capture. ஆடியோ அவுட்புட் கேப்சர், Browser. ப்ரௌசர் அப்படி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் டிஸ்பிளே கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் டிஸ்பிளே கேப்சர்ன்ற சோர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நான் இதில் டவுனரை கொடுத்துட்டே வரேன். Color source display capture. இந்த இருக்கு டிஸ்பிளே கேப்சர். இந்த டிஸ்பிளே கேப்சரில் வச்சுட்டு ஒரு என்டர் கொடுங்க. OBS 31.1.2 dash profile colon. இந்த டிஸ்பிளே கேப்சரில் வச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு இதில் ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே பட்டன் இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. Display cap cancel button. OK button enter. Properties for tick ஸோ ஓகேல கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே பட்டன் கேட்கும், அதுலேயும் ஓகே கொடுத்துருங்க. for SDR capture curse combo box grouping. Default start cancel button. OK button enter. இங்கேயும் ஓகே இருக்கும், இதையும் ஓகே OBS 31.1. ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டோட சேர்ந்தாகும். இப்போ பாருங்க, Audio mixing duration control start recording button. இதில் டேப் கொடுத்தே இருந்தால் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பட்டன் இருக்குது. இதில் வச்சு நான் ஒரு ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். Space. இப்போ எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? இதுலேயே மறுபடியும் நான் Stop recording button. ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா பாஸ் இருக்கும். Pause recording button. இதை நீங்கள் பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட Space. இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன். Start virtual and pause recording button. மறுபடியும் அதில் அன்பாஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். Space. இது வேண்டாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு அப்படின்னா ஒரு டேப் ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா Stop recording button. ஸ்டாப் ரெக்கார்டிங் பட்டன் இருக்கும். அதில் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தா போதும். Space. இப்போ நமக்கு ரெக்கார்டிங் சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை வீடியோஸ்ன்ற ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் உங்களோட திஸ் பிசிக்கில் வீடியோ இருக்கும். அப்படின்னா திஸ் பிசிக்கில் போயிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா This PC dash file explorer. Desktop video row to column for வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன டேட்டில் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டேட் போட்டு எந்த டைமோ அந்த டைமுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஃபைல் நேம் சேவ் ஆயிருக்கும். 2025. ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணது. 2025-08-27-15-33.mkv7 இது MKV ஃபைலாக சேவ் ஆயிருக்கும். இல்லை இப்போ ஒரு என்டர் கொடுக்குறேன் பாருங்க. of இப்போ எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? இதுலேயே மறுபடியும் நான் Stop recording button. ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா பாஸ் இருக்கும். Pause recording button. இதை நீங்கள் பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட Space. Space. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீனோட சேர்ந்துவே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Video dash file ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். இதே இது என்னோட ஃபேஸும் தெரியணும் அப்படின்னா கேமராவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா OBS 31. OBS 31. OBS ஸ்டுடியோவில் நீங்கள் ஒருவேளை வெப்கேம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெஸ்க்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெப்கேம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் கேமராவே உங்கள் ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்க்கு நேராக வந்துருங்க. மறுபடியும் ஷிஃப்ட் டேப் கொடுத்து Stop stream mixing duration transit audio mix sources window list display capture. இங்கே சோர்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர் மட்டும் சோர்சஸில் ஆட் ஆயிருக்கும். இதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் கீ கொடுக்கணும். அப்ளிகேஷன் கீ கொடுத்தா அமைதியாக தான் இருக்கும். அதில் ஒரு டவுனரை கொடுத்தோம்னா 64 window and source collapse. ஆட் கொலாப்ஸ்ன்னு இருக்கும். Application இந்த ஆட் கொலாப்ஸில் டவுனரை கொடுத்துட்டே வந்தோம்னா audio in audio out browser. Color source display cap game capture image. Image design media source scene. Text left for video capture device. இந்த இருக்கு பாருங்க, வீடியோ கேப்சர் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வீடியோ கேப்சர் டிவைஸில் வச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா OBS 31.1.2 dash profile colon. இது வந்து நமக்கு நம்ம என்ன கேமரா வச்சிருக்கோமோ அந்த கேமரா வந்து டிடெக்ட் பண்ணும். Video capture device unselected. Create slash select source type. Make source visible checkbox checked. OK button enter. Cancel edit selected video capture device. இதில் செலக்ட் வீடியோ கேப்சர் டிவைஸ் இருக்கும். Video, இது வந்து video capture device. Video capture. எனக்கு வந்து நான் இப்போதைக்கு எந்த ஒரு வெப்கேமோ என்னோட டிஃபால்ட் கேமராவோ எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன வெப்கேமோ அந்த வெப்கேம் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு ஓகே கேட்கும். அதில் வச்சு ஒரு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வீடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும் உங்களோட ஃபேஸோட சேர்ந்து. OBS. இதுதான் வந்து நம்ம வந்து கேமராவை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆடியோவோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வேணால் அடுத்து ஒருவேளை யூடியூப் லைவ் போகணும் அப்படின்னா OBS மூலமாக எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த
கிளாஸ்ல அடுத்த வீடியோல வேணா நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? ஓகே. Videos dash meet dash DW screen sharing meeting control.